செகண்ட் டாட் பார்க்கலாம். செகண்ட் டாட் வந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர்ல இருந்து நமக்கு பாயிண்ட்டை பார்த்த மாதிரி போகும். இந்த டாட்டோட பொசிஷன் ஆல்ரெடி ஏ அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஏ எப்படி மார்க் பண்ணோம்? மேல இருந்து பாயிண்ட் லென்த் கொடுத்தோம். அதுதான் டாட்டோட பொசிஷன். இந்த பொசிஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாட்டோட விட்த் பார்க்கணும். நார்மலா 1/2 inch கொடுப்போம் டாட் விட்த் டோட்டலா, மேல கால் கீழே கால். பட் அது கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஷேப் கொஞ்சம் கம்மியா தெரியுது. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஷேப் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக 3/4 inch கொடுக்குறேன். 3/4 inchல இன்ச் டேப்ல பார்த்தோம்னா நமக்கு எத்தனை கோடு இருக்கும்? கரெக்ட், 6 கோடு இருக்கும். அந்த 6ல என்ன பண்றோம்? மேல 3 கோடு, கீழே 3 கோடு. இப்படி பிடிக்கும் போது நல்ல ஒரு நமக்கு வந்து 1/4 inch பிடிச்சா கொஞ்சம் ஒரு ஃபிளாட் ஃபீல் கிடைக்குது. இந்த 3/4 inchல பிடிக்கும் போது, டோட்டலா 3/4 inch பிடிக்கும் போது மேல 3/8 அப்படின்னு சொல்லுவோம். 3 கோடு அப்படின்னா இன்ச் டேப்ல 3 கோடுன்னா 3/8. 1/4னா 1/4 inch. 3/8ன்னா 1/4 inchக்கும் 1/2 inchக்கும் சென்டர்ல உள்ள மெஷர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க மேல 3 கோடு, கீழே 3 கோடு. இதுதான் டாட்டோட விட்த். டாட் லென்த் பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒய் பாயிண்ட், இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து 1/2 inch தள்ளி இருந்தா போதுமானது நமக்கு ஷேப்பிங். ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம 1 inch தள்ளி வச்சோம். இதோட விட்த் பெருசா இருக்கு, அதனால 1 inch தள்ளி வச்சோம். இந்த இடத்துல விட்த் சின்னதா தான் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெல்லிசா இந்த டாட்டை பிடிக்க போறோம், நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப இங்க இருந்து நான் 1/2 inch தள்ளி வச்சுக்கிறேன். இந்த டாட்டை வரையலாமா? இந்த டாட் பேர் என்ன? சென்டர் ஃப்ரண்ட் டாட். இப்படி இப்படி ஓகேவா?